விஜய் ரசிகர்களை நிறைய பேர் தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்ததுலேருந்து ரொம்பவே உற்சாகமாக இருந்தாங்க. விசில் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட இந்த போஸ்ட்டை போட்டிருந்தாங்க, பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பதிலுக்கு ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்கலாம் தோல்வி 3 எழுத்து, பயம் 3 எழுத்து, மௌனம் 3 எழுத்து அப்படின்னு விஜய் பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. மௌனம் 3 எழுத்தா? மௌனம் 4 எழுத்துடா தற்குறிமை கொத்தடிமையே அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மௌனம் 4 எழுத்தா அப்படின்னு நமக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம்தான் பார்த்தா தெரியுது, மௌனத்தை தான் அவர் மெலனம் அப்படின்னு படிப்பார் போல். இந்த கௌரிய கிளறி அப்படின்னு படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி. விஜய் ரசிகர்கள் தற்குறிகள்லாம் இல்லைங்க, அவங்க ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு விஜய் நான் சொன்னது கரெக்டு தான். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு இன்னொரு விஜய் ரசிகர் அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. டெலீட் பண்ணி தொல்லடா, ஏற்கனவே தற்குறின்னு சொல்கிறானுங்க அப்படின்னு அவர் விஜய் ரசிகரையே தாக்கியிருக்காரு. டேய் பரமா படிடா அப்படின்னா கேட்குறானுங்களா?